போகிறாங்க அப்படின்னு. இப்போ ஷியாக்களை பற்றி சொல்லிடுவாங்க எல்லாரும். நேசித்து போகிற கூட்டம் யார்? ஷியா. அப்போ இன்னொரு கூட்டம் யார்? அவன் பேசாமல் இருக்கானோ அவன் தான். அது இன்னொரு கூட்டம் கமுக்கமாக இருக்கான்ல, தன்னை பற்றி அவனே சொல்லுவானா இன்னொரு கூட்டம் யாருன்ட்டு. கேட்டால் என்னம்மா, நான் அலி ரலியல்லாஹுலாம் நேசிக்கிறேம்மா. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அலி ரலியல்லாஹுடைய ஃபஸாயில் நான் பேசுகிறேன். ரசூல்லா, அதாவது ரசூல்லா சொன்ன இட்டு கட்டப்பட்ட சிறப்பெல்லாம் இல்லை, இருக்கிறதுலேயே அதிகமான ஹதீஸ்கள் யாருக்கு கிடைக்குது? அலி ரலியல்லாஹுக்கு தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட 190 ஹதீஸ் பக்கமாக ஃபஸாயிலே சஹாபான்னு சொல்லி, அதாவது சஹாபாக்களுடைய சிறப்புகள் புக்கு வரும். ஒவ்வொரு கிதாபுலையும் ஒரு சாப்டர் இருக்கும். இவருடைய ஹதீஸ்கள் அவ்வளோ அதிகங்கிறதுனால தனி புக்காக போட்டாங்க. யார்? முஸ்னத் அஹமது இமாம் அவர் ஃபஸாயிலே சஹாபா தனி சாப்டராக போட்டிருக்கார். ஹசாயிஸே அலின்னு சொல்லி யார்? இவர் நசை இமாம். நசை இமாம் என்ன பண்ணியிருக்காரு? தனியாக ஒரு புக்கே போட்டார். இவர் இது இந்த புக்கில் கொண்டு வர வேணாம், தனியாக ஒரு புக்கை போட்டுடலாம். ஏன்னா அவ்வளோ சிறப்புகள், அவ்வளோ சிறப்பிச்சு பேசியிருக்காங்க. இதை பேசிட்டு பாருங்க பத்திக்கிட்டு வரும். அபூபக்கரை பேசுனியா, உமரை பேசுனியா, எல்லாருமே பேசுவோம், இருக்கிறது தானே பேசுவோம். ஏன் உன்னால் நோகுது? அதே அபூபக்கரை பேசும்போது சொல்லுவியா நீயே அலியை பேசுனியான்ட்டு? பேச மாட்டான். அப்போ கம்முனமாக இருப்பான். இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்கம்மா கேட்டே இருப்பான். ஆனால் கேட்டால் நம்ம அலி நான் நேசிக்கிறேம்மா. நேசிக்கிறேன்னா உனக்கு ஏன் நோகுது? அலி ரலியல்லாஹுடைய அந்த சிறப்புகளை பேசும்போது ஏன் உனக்கு குத்துது? குத்துதுன்னா நேசிக்கலன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே அந்த புகுசை வந்து மறைச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அஸ்ஸுன்னா பின் அபி ஆசிங்கிற அந்த ஹதீஸில் 819 ஹதீஸாக வருது. ஃபஸாயிலே சஹாபா முஸ்னத் அஹமதில் பார்த்தீங்கன்னா 920 932 ஹதீஸில் அந்த வருது. எது? 2 கூட்டம் வந்து என் காரணமாக நரகத்துக்கு போகும்னு சொல்லி அலி ரலியல்லாஹு சொல்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சம்பவங்கள் எடுத்துக்குவோம். அப்போ கடந்த காலங்கள் அதாவது சொன்னல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் முன்னறிவிப்பு இருந்தும் எப்படி வந்து தவறி போனாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் இருந்தும் எப்படி வந்து தவறி போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா இதை பார்த்துக்கிட்டோம்னா தான். ஏன்னா பிற்காலத்தில் நம்ம காட்டும்போது என்ன வரும்? இவங்க ஏற்றுக்கலாம் அவங்க ஏற்றுக்கலன்னு வராங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் தடுமாறி இருக்காங்க. இங்கே அல்லாஹ் வந்து எந்த பெரிய ஆள் பின்னாடியும் போக சொல்லி நமக்கு உத்தரவு போடவே இல்லை. இங்கே வந்து குர்ஆன் ஹதீஸை ஆய்வு பண்ணி சிந்திச்சு செயல்படுற சொல்லி தான் நமக்கு வந்து அல்லாஹ் உத்தரவு போட்டு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த மரணம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு வந்து கிளர்ச்சியாளர்கள் 40 நாட்கள் முற்றுகையிட்டு என்ன பண்ணுறாங்க? கொலை பண்ணிடுறாங்க. இது சம்மந்தமாக டீட்டெயிலாக கர்பலாவில் கொண்டு வருவோம். இந்த இடத்துல சுருக்கமாக சொல்லிடுறேன். 40 நாட்கள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன ஹஜ்